வரலாறு சொல்லும் சிங்கை நகராம் பூநகரி மண்ணில் நெல்மணியும் கலை நயத்தோடு நர்த்தனமாடும். ஆம், தமிழன் கலைக்கூடம் பெருமையோடு விளங்கும் அறிமுக விழாவும் சித்திரை கொண்டாட்டமும். நாள் 13/4/2019 சனிக்கிழமை. நேரம் காலை 10 மணி. இடம் பிரதேச சபை மண்டபம், பூநகரி. அனைவரும் வாரீர். தமிழோடு கலை வளர்ப்போம், பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். தமிழன் கலைக்கூடம் பெருமையோடு விளங்கும் அறிமுக விழாவும் சித்திரை கொண்டாட்டமும்.
அடுத்து அகவணக்கம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் உயிரிழந்த பொதுமக்களுக்காக உறுப்பினராக நடந்தது. ஆரம்ப விழாவிற்கு முதல் நிகழ்வாக நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் தமிழ் கலைக்கூடத்தினுடைய இசைக்கீதம் தற்பொழுது இசைக்கப்படும். பனை போல உயர்வான பூநகரே, பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும் தேனருவே. பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும் தேனருவே. தம்மை வாழ வைக்கும் உயிரான தாய்மடி, தம்மை வாழ வைக்கும் உயிரான தாய்மடி. உன்னை நாளும் பாடும் வரமொன்றே போதும். பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும் தேனருவே. பொங்கும் கடலலை மோதும் குளிர் தென்றல் வந்திசை பாடும். தமிழன் கலைக்கூடம் இன்னும் தாய்மடியை பாடும் பாடும். பண்டை கால தமிழ் கலைகள் இனி கண்டை கொஞ்சம் பயிலும். தத்தோம் தத்தோம் தகதோம், தத்தோம் தத்தோம் தகதோம், தகதக தகதோம் தகதக தகதோம், தகதக தகதோம் தகதகதோம். நீ நீ சரிகா ககரி கரிசா, நீ சரிகா ககரி கரிசா. பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும் தேனருவே. பண்டை தமிழ் வரலாற்றில் சிங்கை நகர் பெயர் கொண்ட பூநகரி மண்ணினிலே வாழியவே வாழியவே. பண்டை தமிழ் வரலாற்றில் சிங்கை நகர் பெயர் கொண்ட பூநகரி மண்ணினிலே வாழியவே வாழியவே. தமிழன் பெருமைகளை முத்தமிழின் முழு அழகை, தமிழன் பெருமைகளை முத்தமிழின் முழு அழகை. எத்திசையும் செப்பி நின்று வாழியவே வாழியவே, என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே. தமிழன் கலைக்கூடம் நன்றே என்றென்றும் வாழியவே. பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும் தேனருவே. தம்மை வாழ வைக்கும் உயிரான தாய்மடி, உன்னை நாளும் பாடும் வரம் ஒன்றே போதும். பனை போல உயர்வான பூநகரே, தினை சாமை நெல் குவியும்
தேனருவி என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே தமிழன் கலைக்கூடம் நன்றே என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே என்றென்றும் வாழியவே தமிழன் கலைக்கூடம் நன்றே என்றென்றும் வாழியவே. நன்றி. வந்தவர்களை வரவேற்கும் பாரம்பரியம் கொண்ட தமிழர் பண்பாட்டிலே முதலில் வரவேற்பு நடனம் ஒன்றினை ஏற்பாடு செய்வோம். முதலில் வரவேற்பு நடனம். வரவேற்பு நடனத்தை வழங்க கிளை பூநகரி கர்நாடக மகாவித்யாலய மாணவர்கள் அன்போடு வருகிறோம்.
வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்ற கற்காஜீவி மாணவிகளுக்கு நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நிகழ்வுக்கான வரவேற்புரை தமிழ் கலைக்கூடத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரினையும் வருக வருகவென வரவேற்பதோடு ஒரு இன்றைய பெரிதம விருந்தினராக இந்த நிகழ்வை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ தவிசாளர் ஐயம்பிள்ளை ஐயா அவர்களினையும் வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கலாசார உத்தியோகத்தர் பிரதேச செயலகம் சர்மிளா அவர்களினையும் பிரதேச சபை செயலாளர் கம்சதாசன் அவர்களினையும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சிவகுமாரி உள்ளக கணக்காளர் மாவட்ட சீரகம் பவுனியா அவர்களினையும் திரு உதயணன் கோடகளி பணிப்பாளர் பூனகரி அவர்களினையும் வருக வருக வரவேற்பதோடு சமூக ஆர்வலர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஏனைய கழக உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்றுக் கொள்வதில் மற்ற மகள் அடைகின்றோம். தொடர்ந்து தலைமவுரையிடம் வரும் தலைமை உரையினை தமிழர் கலைக்கூடத்தினுடைய தலைவர் ஸ்ரீ சபேசன் அவர்களினை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் கௌரவ தவிசாளர் ஐயம்பிள்ளை ஐயா அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் செல்வி சிவகுமாரி வவுனியா மாவட்ட பிரதம கணக்காய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் கோட்டக்கல்வி பணிப்பாளர் பூனகிரி கோட்டம் உதயணன் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் திருமதி சர்மிளா கலாச்சார உத்தியோகத்தர் பூனகிரி அவர்களுக்கும் திரு கம்சநாதன் பிரதேச சபை பூனகிரி செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கலைஞர்கள் கலை உணர்வோடு நமது பிரதேச அபிவிருத்தி சார்ந்த அக்கறை இவ்விடத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்வானது தமிழன் கலைக்கூடத்தின் அறிமுக விழா என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையிலேயே நமது கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை ஒன்றிணைக்கும் முதல் கட்ட முயற்சியாகவே நான் இந்த நிகழ்வை கருதுகின்றேன். இந்த கலாச்சாரம் பண்பாடு என்பது நமது சமூகத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இந்த கலாச்சாரம் பண்பாடு என்பது சீராக பேணப்பட்டால் மட்டுமே ஒரு ஒழுக்கமான சமூக குரல் பெற்ற ஒரு சமுதாயத்தை நம்மால் கட்டி காக்க முடியும். அந்த நோக்கோடு இந்த தமிழன் கலை குடும்பம் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் முயற்சியாக இம்முதல் கட்ட முயற்சியில் இந்நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்றது. தற்போது நமது பிரதேச பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்களின் கவலையாதனில் தற்போது இருக்கும் இளைஞர்கள் மற்றும் நமது மாணவர்களின் கல்வி நிலையில் காணப்பட்ட பாரிய வீழ்ச்சி, அதே போன்று அவருடைய பழக்க வழக்கத்தில் காணப்பட்ட பாரிய ஒரு மாற்றம். இப்போ இவற்றையெல்லாம் நாம் ஈடு செய்வதற்கு அம்மாணவர்களுடைய அதாவது அவர்களுடைய ஓய்வு நேரங்களை உரிய முறையில் பயன்படுத்துவதற்கான களம் அமைத்து கொடுக்க வேண்டியது அதாவது எங்கள் முன்னோர்களது மற்றும் நமது பிரதேச புத்திஜீவிகளது கடமையாகும். அதாவது ஓய்வு நேரங்களில் அவர்களுக்கு சரியான முறையில் பயன்படுத்துவதற்குரிய சந்தர்ப்பம் வழங்கப்படாவிட்டால் தங்களுடைய நேரத்தை அவர்கள் செலவிடுகின்ற விதம் அவர்களுடைய போக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் அவர்களை குறை கூடுவதை விட்டுவிட்டு அந்த இளைஞர்களுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கின்றது எமது கடமை. அதாவது கல்வியிலோ அல்லது கலை கலாச்சாரத்திலும் சாதாரணமாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன். நமது பிரதேசத்தில் ஒரு கோயிலோ அல்லது நிகழ்வு ஒன்றில் தேவாரம் சீராக படிப்பதற்கான மாணவர்களே மிக குறைவாக இருக்கிறார்கள். அதற்கான சந்தர்ப்பத்தை கூட நமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் தான் அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்போ அவ்வாறு கலாச்சாரம் மற்றும் சமய சம்பந்தப்பட்ட விடயங்களில் தேர்ச்சி உள்ளவர்களை கொண்டு நமது இளைய சமுதாயத்தை பயிற்றுவிக்க வேண்டியது நமது கடப்பாடாகும். அப்ப இந்த இப்படியான இலக்குகளை கொண்டுதான் நமது குழுமம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது.
அதோடு ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் உண்டு. இந்த முயற்சியின் முதல் கட்டமாக நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போதே கனடாவால் பூநகரி ஒன்றியத்தால் நமது அமைப்பினூடாக அல்லது வேறு இளைஞர்களை ஒன்று சேர்த்து இப்பிரதேசத்திற்கான ஒரு கல்வி நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக முன்வந்திருக்கிறார்கள். ஒரு சில பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் அவருடைய கவலை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், யாழ்ப்பாணம் கல்வி நிலையத்துக்காக சென்று எமது மாணவர்களின் கல்வி நிலையில் முன்னேற்றம் இல்லாமல் அவருடைய பழக்க வழக்கங்களில் பாரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. அப்போ அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக எமது அமைப்பு மிக குறுகிய காலத்தில் அவர்களுக்கான கல்வி வாய்ப்பை எமது பிரதேசத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சி ஒன்றை நிச்சயமாக நாங்கள் ஆரம்பிப்போம். அதற்கு இங்குள்ள புத்திஜீவிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒத்துழைப்பு அதற்கு அடுத்த கட்டமாக இசைக்கருவிகள் மற்றும் கலையை பயில்வதற்கான ஒரு நிலையமோ அல்லது ஒரு இடத்தை பிரத்யேகமாக ஒழுங்குபடுத்தி நமது இளைஞர்களின் கலை ஆர்வத்தை இளைஞர்களின் கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு நிலையத்தையும் எதிர்காலத்தில் ஆரம்பிப்பதற்காக உத்தேசித்திருக்கின்றோம். அப்போ அதற்கும் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக வேண்டும். இவ்வாறு பல நோக்கம் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கலை குழுமமானது தற்போது ஆரம்பித்தது உண்மையாகவே சிலருடைய பார்வையில் நாங்கள் சிறியவர்களாக இருக்கிறோம், எவ்வாறு இதை கொண்டு நடத்தப்படுகின்ற பார்வை ஒன்று நிச்சயமாக இருக்கலாம். உண்மையில் அதன் நோக்கம் என்னென்னு சொன்னால், பெரியவர்கள் சமூகத்தில் பாரிய வேலைப்பழத்துடன் இருப்பார்கள், அவர்களை ஒன்றிணைப்பது என்பது மிகுந்த சிரமமான விடயம். அப்போ நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி நாங்கள் ஒரு புள்ளி ஒன்று தான் வைத்திருக்கின்றோம். அதில் இணைந்து எல்லோரும் செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நமது செயற்பாடானது எதிர்காலத்தில் சிறப்பாக நடைபெற இறைவன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையினை இத்துடன் முடித்துக் கொண்டேன். நன்றி. தலைமுறையினை வழங்கி சென்ற கலைக்கூடத்தின் தலைவர்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்து தமிழன் கலைக்கூடத்திற்கு பல்வேறு வழிகளிலும் வாழ்த்து செய்திகளை தெரிவித்த நபர்கள் மற்றும் புத்திஜீவிகளினுடைய வாழ்த்து செய்தி இடம்பெறும். வணக்கம். 1330 இன்று தமிழன் கலைக்கூடம் பூநகரி அறிமுக விழா. 30 பங்குனி தமிழாண்டு, அதாவது திருவள்ளுவர் ஆண்டு 2050 காரிக்கிழமை எனது தாய்மண் பூநகரியில் பிரதேசபை மண்டபத்தில் நடைபெறும் தமிழன் கலைக்கூடம் பூநகரி அறிமுக விழாவின் தலைவர் தம்பி திரு சி சபேசன் அவர்களே, பிரதம விருந்தினர் திரு ஐயம்பிள்ளை ஐயா அவர்களே, பூநகரி பிரதேச சபை பணிமனை பணியாளர்களே, பூநகரி பிரதேச சபை பணிமனை பணியாளர்களே, அனைவருக்கும் எனது அன்பு வணக்கத்தினை இருகைகள் குவித்து தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பூநகரி தமிழன் கலைக்கூடம் அமைப்பின் ஏனைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நீங்கள் இன்று எமது தாயகத்தின் குருதி பைகள், அதாவது இதயங்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என் கனதிமிகு வணக்கத்தினை தெரிவிக்கின்றேன். ஏனைய பூநகரி பயிற்சிகையாளர்களே, பூநகரி வணிக பெருமக்களே, ஏனைய எமது மண்ணின் உழைப்பாளிகளே, உங்களுக்கும் என் தலை சாய்த்து மரியாதை கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பூநகரி தமிழின் அடையாளம், இது வரலாற்று உண்மை. பூநகரி தமிழின் அடையாளம், இது வரலாற்று உண்மை. இன்றைய வெறுமை, நீரின்மை இவை தற்காலிகமானவை. அவை மாறும். எங்கள் பழமை நிலை மீளும். இது எங்கள் முதல் நம்பிக்கை. பூநகரி தமிழன் கலைக்கூடம் அறிமுக விழா சிறப்புற வாழ்த்துகின்றேன். ஈழத்து நடனம் பூநகரியிலும் மீள்நிலை பெற வேண்டும். ஈழத்து நடனம் பூநகரியிலும் மீள்நிலை பெற வேண்டும். எமது கிராமிய கலைகள் காப்பாற்றப்பட வேண்டும். பாடசாலைகளில் எமது இறப்பு நிகழ்வுகளில் வெள்ளையரின் ரம் அடித்தல் நிறுத்தப்பட வேண்டும். எங்கள் தமிழர்களின்
தனித்துவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் பூநகரி பிரதேச மக்களுக்கு விளக்கி செயற்பட வேண்டிய கடமை இன்றைய இளைஞராகிய உங்களிடம் உண்டு. அதனை நீங்கள் செய்கின்றீர்கள் என்று நம்பி மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பூநகரியின் கலை செடிகள் வளரட்டும். பூநகரி மக்களின் தனித்துவங்கள் சிறப்புகள் சிறக்கட்டும். பூநகரியின் கலை செடிகள் வளரட்டும். பூநகரியின் மக்களின் தனித்துவங்கள் சிறப்புகள் சிறப்பு பெறட்டும். கலை வடிவங்களாக, எழுத்துக்களாக, நடிப்பு நடனங்களாக பூநகரி கலைமலர், பூநகரி கலை பூக்கள், பூநகரி கலை மலர்கள், பூநகரி கலை பூக்கள் பூக்கட்டும் மலரட்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். முத்தமிழ் முத்தமிழ் முத்து முத்து தமிழ் முத்தமிழ் முத்து தமிழ் இன் பலங்கள் ஆகி முத்தமிழ் முத்தமிழ் முத்து தமிழ் தமிழின் பாலங்கள் ஆகி யாழ்ப்பாணத்தை இணைக்கும் புகழ்பூத்த பாலம் போல், பாலத்தால் பெருமை பெற்றது போல், புகழ்பூத்த பாலத்தால் பெருமை பெற்றது போல் கலையால் முத்தமிழால் பூநகரி சிறக்க இளைஞர்களின் பணி மென்மேலும் வளர வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழன் கலைக்கூட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பிரதம விருந்தினர் கௌரவ விருந்தினர், சிறப்பு விருந்தினர் மற்றும் பூநகரி மண் மைந்தர்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை சுவிஸ் பூநகரி ஒன்றியம் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழன் கலைக்கூடமானது பூநகரியில் பல சேவைகளை செய்தும் செய்யவும் இருக்கின்ற ஒரு முற்போக்கு அமைப்பாக விளங்குகிறது யாரும் அறிந்ததே. அதையிட்டு பூநெறி வாழ் மக்களாகிய நாங்கள் வரவேற்று கொள்ளுகின்றோம், வாழ்த்துகின்றோம். அத்தோடு பூநெறி என்பது பழமை வாய்ந்த சிறப்புமிக்க கிராமமாகும். மேலும் இக்கலைக்கூடம் வளர்ந்து சிறப்பு பெற்று மேலோங்கி வளர வேண்டுமென்று வாழ்த்துகிறது சுவிஸ் பூநகரி ஒன்றியம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் பூநகரி அபிவிருத்தி சங்கம் கனடாவைச் சேர்ந்த நடராஜா ராஜகுலசிங்கம் பட்டு மாஸ்டர் பேசுகிறேன். எல்லா மக்களும் சேர்ந்து விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்கும் இந்த நிறுவனத்தை நிறுவி இந்த மக்களுடைய உயரிய வாழ்வை மேம்படுத்துவதற்கு முன்னிற்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் பூநகரி அபிவிருத்தி சங்கம் கனடா, பூநகரிக்கு வெளியே வாழுகின்ற மக்கள், பூநகரியிலே இருக்கின்ற மக்களுக்காக முதலிலே அமைக்கப்பட்ட அபிவிருத்திக்கான சங்கம். நாங்கள் கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக இதற்காக நாங்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய்களுக்கு மேலாக நாங்கள் இந்த மக்களுக்கு கல்விக்காகவும் மற்றும் ஏனைய சீர்திருத்தத்துக்காகவும் குடிநீர் விநியோகத்துக்காக நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது போன்ற சேவைகளை தமிழர் கலைக்கூடம் பூநகரி என்ற நிறுவனத்தை நிறுவி அதை உதவி செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. இன்னும் எங்களுக்கு உற்சாகத்தை தந்து உங்களுக்கு உதவ வேண்டும் என்ற தூண்டுதலை தருகின்றது. ஆகவே எங்களுடைய மக்கள் உங்களுக்கு இந்த குளிரிலேயும் பனியிலேயும் உழைத்து கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு ஒரு பகுதி பணத்தை உங்களுக்கு அதிகமாக செய்வார்கள் என்று அவர்கள் அர்ப்பணிப்போடு உங்களுக்கு சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை செய்வோம். நீங்களும் கையை நீட்டினால்தான் நாங்களும் உங்களுக்கு கையை நீட்டுவோம். உங்களுக்கு தேவைகளை எங்களுக்கு தாருங்கள். நாங்கள் உங்களுக்கு தேவையானவற்றை எங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களிடம், அதாவது எங்களுடைய உறவுகளிடம் கேட்டு உங்களுக்கு உதவி செய்கிறோம். அதே போன்று சுவிட்சர்லாந்தில் வாழ்கிறவர்கள், பிரான்சில் வாழ்கிறவர்களும்
இது போன்ற உதவிகளை செய்கிறதுக்கு நிறுவன ரீதியாக முற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை விட தனிப்பட்ட மக்கள் பிரித்தானியாவிலேயும் ஜெர்மனியிலேயும் நோர்வேயிலேயும் இருக்கிறார்கள், டென்மார்க் இத்தாலி போன்ற நாடுகளிலும் இருக்கிறார்கள். அவர்களும் அவர்களிடம் கேட்டு இது பற்றி நான் கதைத்திருக்கிறேன். அவர்களும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் நல்ல முறையிலே எல்லோரும் சேர்ந்து தொண்டு ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு மக்களுக்கு உதவி செய்து நல்ல முறையில் திட்டங்களை உங்களுக்குள்ளே பிளவுபடாமல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் துல்லியமாக நல்ல முறையிலே முன்னெடுத்து இவைகளை செய்வதனாலே மக்கள் உங்களை நன்மதிப்போடு அணுகுவார்கள். அதே மாதிரி உங்களுக்கு தேடி வரும் உதவிகள் அதிகமாக தேடி வரும். இந்த முயற்சிக்கு இந்த சித்திரை புத்தாண்டிலே நீங்கள் ஆவண செய்து இதை நிறைவேற்றி வைப்பதற்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு விரிவாக கதைக்கிறேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கலைஞர்களின் வரிசையில் பக்தி பாடலுடனே வழங்குவதற்காக கிளைநல்லூர் மகாவித்தியாலய மாணவன் தர்மராசா எழிலன் அவர்களினை அரங்கிற்கு அழைக்கின்றோம்.
பாடலை வழங்கி சென்ற நல்லூர் மகா வித்தியாலய மாணவன் தர்மராசாரியன் அவர்களுக்கு நன்றி. தமிழோடு கலை வளர்ப்போம், பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். தமிழன் கலைக்கூடம் பெருமையோடு விளங்கும் அறிமுக விழாவும் சித்திரை கொண்டாட்டமும். தொடர்ந்து பூநகரி மத்திய கல்லூரி மாணவர்களின் வேப்பிலையின் நாடகம் இடம்பெறும். கண்ணா
நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ தவிசாளர் புனரி பிரதேச சபை ஐயம்பிள்ளை ஐயா அவர்களின் உரையிடம் கலைக்கூடம் அறிமுக விழாவுக்கு திறந்து கொண்டிருக்கின்ற தலைவர்களே, இன்று சிறப்பிக்க வந்திருக்கின்ற கல்வி பணிப்பாளர்களே மற்றும் வவுனியாவிலிருந்து வருகின்ற சகோதரிகளே மற்றும் எங்களுடைய சேலத்தின் செயலாளர்களே, பேங்கின் முகாமையாளர்களே, அதற்கு மேலாகிய என்னுடைய கௌரவ உறுப்பினர்களே, ஏனைய பாடசாலைகள் அதிபர்களே, ஆசிரியர்களே, இன்று இந்த விளையாட்டு திறம்பட நடத்த வந்திருக்கின்ற எங்களுடைய அருமையான பிள்ளைகளே, உங்கள் அனைவரும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பூனேரி பிரதேசம் 30 வருட அனர்த்தத்தால் சீரழிந்து ஒன்றுமில்லாமல் மிகவும் நாங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் இப்படியான திறம்பட இப்படியான இதில் செய்வதற்கு முன் வந்திருக்கின்ற அனைவரையும் வேண்டி எங்களுடைய தம்பி முருகவேல் அவர்கள் சென்ற வருடம் வந்து தன்னுடைய தந்தையாருக்கு ஒரு இணைவுகள் நிகழ்ச்சி எந்த அளவில் நடைபெற்றது. அவர்கள் வெளிநாடு சென்றாலும் எங்களுடைய பூனேரி மண்ணை மறப்பவர்கள் இல்லை. அவர்கள் அவருடைய தகப்பனார் ஒரு வைத்தியராக பூனேரி மக்களுக்கு சேவை செய்தார். அந்த அடிப்படையிலே அவர்கள் பூனேரியை பற்றி வைத்திருந்தார்கள். எங்கே இருந்தாலும் அவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பூனேரி மேல் அவர்கள் கொண்ட காலம் எப்போதும் மாற மாட்டது. எனவே எங்களுடைய அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றேன். முருகவேலுக்கும் அவருடைய சேர்ந்த நடராசா மற்றவர்களும் எங்களுக்கு ஆசிரியர் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே இன்று இந்த விளையாட்டுக்கு வந்திருக்கின்ற அனைவரும் எங்களுடைய கலாச்சார உத்தியோகஸ்தர், எங்களுடைய நண்பனாகிய செல்வம் பழைய எல்லாரும் அதிபர்கள் ஆசிரியர் அனைவரையும் நான் வரவேற்று இந்த விழா மிகவும் திறமாக நடைபெற எங்களுடைய நுண்ணிய பெற வேண்டி விடைபெறுவதை நன்றி. சிறப்புரையை வழங்கி சென்ற கௌரவ தவிசாளர் ஐயம்பிள்ளை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இத்தனை ஆக்கப்பாடுகளை வழங்குவதற்காக நல்லூர் மகாவித்தியாலய மாணவி தர்மராசா தமிழ்மதி அவர்களை மலர் தூவ சுடரேற்ற மக்களின் மனங்களில் மாண்புற நினைவு கொண்டோம் தளராத சேவையுடன் தம்பணியாற்றின்றோர். மக்களின் மனங்களில் மாண்புற நினைவு கொண்டோர் தளராத சேவையுடன் தம்பணியாற்றின்றோர். எண்ணங்களில் வணங்கிடவே மலர் தூவ வாருங்களே, சுடரேற்ற வாருங்களே. தங்கமணி திருநாட்டில் தன்மானம் காத்தவர்கள் தம்முயிரை காக்காமல் எம்முயிரை காத்தவர்கள். தங்கமணி திருநாட்டில் தன்மானம் காத்தவர்கள் தம்முயிரை பார்க்காமல் எம்முயிரை பார்த்தவர்கள். ஆண்டோரையாக்குதற்காய் ஆசிரியம் பேணியவர் மீடுதல் குண்டேந்தி நீதினிற்காய் உழைத்தவர்கள் மலர் தூவ வாருங்களே, சுடரேற்ற வாருங்களே. போர் மேகம் சூழ்ந்த போதும் பொறுமையுடன் சேவை செய்தோர் செல்மழைக்கு மத்தியிலும் சொல்லாமல் தெரிந்தவர்கள். போர் மேகம் சூழ்ந்த போதும் பொறுமையுடன் சேவை
ஒன்றித்து ஒளியேற்றி ஒற்றுமையை நிலைநாட்டி மங்காத பணி புரிந்து மரணித்தான் நினைவேந்தி ஒன்றித்து ஒளியேற்றி ஒற்றுமையை நிலைநாட்டி மங்காத பணி புரிந்து மரணித்தான் நினைவேந்தி பெற்றவர்கள் பெரியவர்கள் பாவனையால் உயர்ந்தவர்கள் மனங்களிலே நிறைந்தவர்கள் நினைவுதனை சுமந்தெங்கே மலர் தூவ வாருங்களே சுடரேற்ற வாருங்களே மலர் தூவ வாருங்களே சுடரேற்ற வாருங்களே சுடரேற்ற வாருங்களே சுடரேற்ற வாருங்களே. வானொலி வழங்கி சென்ற மாணவி தர்மராசா தாமதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற செல்வி மு. சிவகுமாரி பெருந்தகமா உள்ளக கணக்காய்வாளர் மாவட்ட செயலகம் பவுனி அவர்களினை உரையாற்ற அழைக்கின்றோம். என்று இந்த நாட்டை பற்றி, இந்த நாட்டு மக்களை பற்றி, இந்த இளம் சமுதாயத்தை பற்றி என்று எந்த நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிற எங்கள் புலம்பெயர் நண்பர்கள், மக்கள் பெரியவர்களுக்கும் அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே மற்றும் பிரதேச சபையின் தலைவர்களே, அமைச்சர்களே, பிரதேச சபை செயலாளர் அவர்களே மற்றும் பாடசாலை அதிபர்களே, ஆசிரியர்களே மற்றும் என் போன்ற இந்த சமூக நலன்களில் அக்கறையுள்ள சமூக நல நண்பர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற நமது இந்த பூனரை வாழ் மக்களே, மாணவர்களே அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, உண்மையாகவே நான் நினைக்கிறேன், நான் ஒரு ஆள் தான் இந்த பூனரை மண்ணில் எந்த தொடர்பும் இல்லாத ஒருவராக இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ளவள் என்பது எனக்கு ஓரளவு விளங்குகிறது. ஆனாலும் உண்மையாகவே நீண்ட காலமாக இந்த நாட்டு சிறார்கள், அதாவது இளைஞர்களை எவ்வாறாவது ஒரு வழிபடுத்த வேண்டும், ஒரு நிறுத்தி கொண்டுவர வேண்டும் என்று நீண்ட காலமாக இந்த சமூக சேவைகளிலும் சமூக நலன்களிலும் ஈடுபட்டிருக்கிற ஒருவர் என்ற ரீதியில் புலம்பெயர் மக்களால், பூனறிவாழ் மக்களால் கேட்டுக்கொண்டதற்கிணக்க அவர்கள் இந்த அழைப்பின் பேரிலும் உங்கள் அழைப்பின் பேரிலும் இந்த சமூகத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அதற்கு முதற்கண் உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நன்றி கூறிக்கொண்டு, உண்மையாகவே நான் வந்த நேரம் கலைத்த நேரம் பிரின்சிபல் மற்றும் எங்களோட கலைச்ச நேரம் இளைஞர்கள் என்று இளம் பிள்ளைகள் இளைஞர்களுக்கு எந்தொரு பொழுதுபோக்கும் இல்லாத ஒரு நிலைமையாக அவர்கள் தவறான வழிகளுக்கு செல்கிறார்கள் என்றது எல்லா இடங்களிலும், அதாவது இலங்கை பூராகவும் வளர்க்கப்பட்ட ஒன்று. அதுவும் எங்கள் தமிழ் இடங்கள், அதாவது வடக்கு கிழக்கில் வேண்டுமென்றே ஒரு என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு காலமாக நான் நினைக்கிறேன், எங்களுக்கு முந்தின காலங்களிலிருந்து எவ்வாறு தமிழர்களை ஒடுக்கலாம் அல்லது எவ்வாறு சிதைக்கலாம் என்ற ஒரு நிகழ்வுகள் நான் நினைக்கிறேன். தன்னை ஸ்ரீலங்கா அரசாங்கம் மட்டுமல்ல, உலக நாடுகள் கூட ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு போதித்த ஒரே ஒரு விஷயம், நீங்கள் அங்கு உள்ள மக்களுக்கு தாராளமாக பாரங்களை துறந்து அவர்களுக்கு என்ஜாய்மெண்ட், அதாவது களியாட்டங்களில் அவர்களை ஈடுபடுத்தினால் அவர்கள் உரிமையை கேட்க மாட்டார்கள், உணர்வுகள் வராது, உணர்வற்ற மரங்களாக செத்து போவார்கள், ஒரு காலத்தில் அவர்களை இல்லாமல் செய்து விடலாம். உலக நாடுகள் கூட ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு போதித்தது தான் உண்மை. நீங்கள் பாருங்கள், எத்தனை எங்கட நாடுகள், அதாவது வடக்கு கிழக்கில் எத்தனை பார் திறக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் மட்டும் எவ்வளவு கஞ்சா புது பிஸ்னஸ் நடக்கிறது. இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் சொன்னால், ஒன்று எங்களை அடிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், மற்றது அவர்களுக்கு அடிவரடிகளாக இருக்கிற எங்களை ஆட்களும் செய்கிறார்.
நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இருப்பது எனக்கு தெரியும். நான் இருக்கிற ஒரு பவுனியா தமிழ் மகாவித்தியாலயத்துக்கு முன்னால அந்த ஒழுங்கான ஸ்கூல் விடுற நேரம் நிறைய ஓட்டோவும் இதுவும் வந்து நிற்கும். முழுக்களும் ஓட்டோவும் வேகமாக நிற்கும். எல்லாருமே எப்படின்னா பிள்ளையில இருக்கிற வேகம் ஓட்டோவும் வந்து அது இல்லை. குடும்பம் கஞ்சாவும் விற்கிற ஓட்டோ. ஆனால் அது அவ்வளவும் யாரா இருப்பினோம்னு சொன்னால் நாமல் கட்டி கேட்க முடியாத சில பேராக இருக்கணும். இந்த ஆணி வேரை நீங்கள் பிடிச்சு கொண்டு போனீங்கன்னா அந்த வேலை போய் நிற்கும். அந்த என்ன செய்யலாம், அதுங்களால வெட்டி பார்க்கவும் முடியாது. ஒன்று இந்த நாட்டில் நாங்கள் ஊராக இப்போ நாங்கள் நினைக்கிறது என்னன்னா, வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருமே நினைத்ததுன்னா அவரவர் தந்தன் ஊரில் உள்ளவர்களை வளர்த்தால் இந்த சமுதாய நடுகள் சொல்வாங்க, இந்த வீட்டை நீ திருத்திக்கொள், உலகம் தானாக திருந்தும். இந்த வீட்டை மாத்திரம் திருத்தாமல் எங்களோட ஏரியா, அதாவது எங்களோட பிரதேசங்களை நாங்கள் எதிர்விடத்திலாவது கட்டி காப்பாற்றினோமாக இருந்தால் முழு உலகமும் கட்டி காப்பாற்றப்படும் என்ற ஒரு நோக்கில் தற்போது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்துள்ளவர்கள் தற்போதுள்ள இளம் சமுதாயங்களை கட்டியொழுப்பி நிமித்தி அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக இவ்வாறு தமிழர் கலைக்கூடம் என்ற ஒன்றை உருவாக்கப் போகிறோம். அதனை பதிவு செய்வதற்கும் அது தொடர்பான உதவிகளுக்கும் எனக்கு தெரிந்தவர்கள் அட்டபடியால் ஆலோசனை பெற்ற நேரம் நான் அவர் ஓரளவு அவர்களுக்கு ஒரு சின்ன உதவியை செய்திருந்தேன். உண்மையாகவே உங்களோட சின்னத்தை பார்க்கும்போது மகாகவி பாரதி எப்பையும் நீங்கள் கண் முன்னாடி நிற்பாங்க. யார் கண்ணை மூடினாலும் பாரதிய தலையும் அந்த பொட்டும் எப்பையும் நிற்கும் மீசை. உண்மையாகவே நல்ல ஒரு பொருள். அதை விட இந்த மண்ணில், அதாவது பூநகரி மண்ணில் விளையும் நெற்கதிர்கள், உண்மையாகவே அந்த நெற்கதிர்களை பார்க்கும்போது பூநகரி மண் நினைக்கிறேன் இலங்கையிலேயே பூநகரியும் மாதோட்டத்தில் உள்ள மாந்தையும் தான் ஒரு ஏக்கருக்கு 60 புசல் 40 புசலுக்கு மேலே அடிக்கும். மற்ற ஒரு நிலத்திலும் நாங்கள் போடுறதுக்கு கவலத்துக்கு விளைகிறீர்கள். நல்ல ஒரு வளமான மண்ணில் நீங்கள் வளர்க்கிறீர்கள், நீங்கள் உருவாக்குகிறீர்கள். நல்ல நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக இந்த கலை கலாச்சாரம், உண்மையாகவே கலைகள் மூலம் கலாச்சாரங்கள் வளர்க்கப்பட முடியும். நான் நினைக்கிறேன் ஒரு 2 நாள் போன ஞாயிற்றுக்கிழமை வவுனியா நாகசபை மண்டபத்தில் ஒரு நாடகம் அரங்கேறியிருந்தோம். ஒரு நாடகம் குழு நினைக்கிறேன் ஒரு 15 பேர் கூட நாங்கள் இருப்போமோ தெரியாது. உண்மை அகிலாண்டே சரி இல்லை பிள்ளைகள் விட்டால் நாங்கள் ஒரு 15 பேர் தான் அதில் கலந்துருப்போம். ஏனென்று சொன்னால் நாடகத்தை இப்போ பார்ப்பதில்லை. நாங்கள் படித்த காலங்களில் யூனிவர்சிட்டியில் நாடகம் பார்ப்போம், ஸ்கூலில் நாடகம் போடுவோம், மற்ற கோயில்களில் 2 மேடை போட்டு மின்னல் நாடகம், இரட்டை மேடையில் ஒரு நாடகம் நடக்கும் பார்த்துருக்கோம். ஹரிச்சந்திர மகாநாடகம், பாரதம், அவ்வளவும் எங்களுடைய காலங்கள். நினைக்கிறேன் சில இடங்கள் பூநகரியில் கூட எந்த ஏரியான்னு தெரியாது, நானாட்டானில் நியாயமான பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கிறார்கள். நான் மன்னாரை வேலை செய்தபடியாக தெரியும். அதே மாதிரி எமது சுழிபுரத்தில் மூளாய் சுழிபுரம் என்ற இடங்களில் பெரிய பெரிய நாடக கலைஞர்கள் மூதாதையர்கள். அதே மாதிரி உங்களோட இடங்களில் இருக்கிறார்கள். உங்களோட கலைகளை கட்டி வளர்க்க வேணும் என்றதுக்காக நீங்கள் இந்த கலைக்கூடத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த கலைக்கூடம் மேலும் வளர வேண்டும். அத்துடன் இளைஞர்கள், அதாவது இளைஞர்கள் நீங்கள் தான் உங்களுக்கு கீழே உள்ள சின்ன பிள்ளைகள். உண்மையாகவே ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி முதலாக இந்த பாடலை பாடி உங்கள் கலைக்கூடத்தை ஆரம்பித்து வைத்தது உண்மையாகவே எனக்கு சந்தோஷமா இருந்து. உண்மையாகவே ஒரு சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி பாடியிருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்தவர்கள் சகோதரி உங்களுடைய மாணவி நல்லொரு கவிதை உண்மையாகவே எனக்கு மனசுக்கு சரியாக. சில நேரம் நாங்கள் அரச உத்தியோகர்களாக இருக்கிறபடியால சில இடங்கள் எங்கள் ஆதங்கங்களை சொல்ல முடியாது. ஆனால் அவர் அவ்வளவத்தையும் சேர்த்து, அதாவது என்னென்னு சொல்றதுன்னா குழு குறியணும் என்று சொல்லுவார்கள். வெளியில சொல்ல முடியாததை இன்னொன்றுக்குள் பொதிந்து அந்த பாடலை ஏற்றி உண்மையாகவே மிகவும் மனசுக்கும் அந்த மனசோட ஈடுபட்ட ஒரு பாடலை பாடியிருந்தார். அவருக்கு நான் தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த உண்மையாக இளைஞர்கள், நான் நினைக்கிறேன் கூட ஆரம்பம் பிள்ளையார் நடக்க வழி கிடைக்க விழுந்துதான் உடம்பு. ஆனபடியால ஏதாவது உங்களோட குறைகள் யாரும் சொன்னாலும் நீங்கள் அதை பெருசுபடுத்த தேவையில்லை. அதை நிமித்தி, அதாவது குறை என்று சொன்னால் சொல்லுங்க, சரி நாங்கள் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம், அடுத்த கட்டத்தில் அதை நிவர்த்திக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். பெரியவர்கள் அவர்கள் ஏதும் குறை கண்டால் சொல்லுங்க, தம்பி நீ செய்தது நல்ல மடா, குறை என்று சொல்லாதீங்க, செய்தது பிழை என்று சொல்லாதீங்க, நீ செய்தது நல்ல மடா, இதை கொஞ்சம் இப்படி செய்தால் இன்னும் நல்லாக இருக்கும் என்று அவர்களையும் சேர்த்து கொண்டு போக நாங்கள் பழக்க வேண்டும். உண்மையாகவே
நாங்கள் வளர்ந்த காலங்கள் 2 ஒழும்பண்ணால் ஒழுங்கு. இப்போ அப்படி இல்லை. அவர்களை நாங்கள் தோல்ல கை போட்டு தம்பி நீ போற வழி சரியடா, ஆனா இது கல்லுமுள்ளு ரோட், இதை விட காப்பட் ரோடு இங்கால இருக்கு என்று காட்டினால் அவர்கள் கல்லுமுள்ளு ரோட்டை விட்டு காப்பட் ரோட்டுக்கு வருவார்கள். ஆகவே இந்த நான் நினைக்கிறேன் பூனாகிரியிலும் பின்தங்கிய இடங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அங்கே இருக்கிற அந்த பிள்ளைகளையும் அந்த சிறார்களையும் நாடகம், அரசியல், பாட்டு, கலை, கலாச்சாரம் உடம்பேருக்கு கொண்டு வார்கள். உங்களுடன் இணைந்து செயல்பட நாடகத்துறை மட்டக்களப்பு விபுலானந்தா கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆர்வமாக நாங்கள் கடந்த கிழமை வவுனியால போட்ட நாடகத்தில் இலங்கையில் முழு இடமும் உள்ள கேகால ரத்னபுரம் முழு இடமும் உள்ள தமிழ் மாணவர்கள் சேர்ந்து 3 நாடகத்தை அரங்கேறி இருந்தார்கள். உண்மையாகவே அவர்கள் சொன்னார்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை நிதி பிரச்சனை. நிதி இல்லாமல் இருந்தும் மட்டக்களப்பில் இருந்து வந்து 2 நாள் எங்களுக்காக நாடகங்களை போட்டார்கள். பாடசாலைகளில் கூடுதலாக பாடசாலைகளில் நீங்கள் இந்த நாடகங்களை உங்கள் ஊரில் உள்ள நாடகங்களை பாடசாலைகளில் அரங்கேற்ற வேண்டும். அதே மாதிரி பாட்டு, நான் நினைக்கிறேன் சிட்டக்குருவி மாதிரி எத்தனை குருவிகள் வீடுகளில் இருப்பார்கள், அவர்களை படம்படுத்துங்கள். அவர்களுக்கு ஒரு வசதிகளை ஒரு பலன்களை நான் நினைக்கிறேன் பெரியவர்கள் உங்களில் இருந்து வளர்ந்தவர்கள் டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லோயர்ஸ் நினைக்கிறேன் பூனகிரியிலிருந்து நிறைய பேர் வெளிநாடுகளிலும் வெளி மாவட்டங்களிலும் பெரிய பெரிய பதவிகள் இருப்பார்கள். அவர்கள் ஊடாக உங்கள் கலைகளையும் திறன்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டு எந்த நேரமும் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நான் எங்கே இருந்தாலும் அந்த உதவியை உங்களுக்கு என்னால் ஆன மட்டும் ஒழுங்குபடுத்தி தருவேன். சிலதை நான் செய்ய முடியாது, ஒழுங்குபடுத்துவதற்காக ஒரு வசதியை செய்து தருவேன் என்று கூறி இந்த நேரம் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இடத்தை தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கருத்துரையை வழங்கி சென்ற கௌரவ விருந்தினர் செல்வி சிவகுமாரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழோடு கலை வளர்ப்போம், பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். தமிழன் கலைக்கூடம் பெருமையோடு விளங்கும் அறிமுக விழாவும் சித்திரை கொண்டாட்டமும். தொடர்ந்து பேச்சு ஒன்றிடம்பெறும். கிளை பூனகிரி செல்லாதி வாத்தாங்க பாடசாலை மாணவி சரஞ்சா அவர்களுடைய பேச்சு இடம்பெறும். புகழ் மணக்கும் மொழித்தமிழ் கண்டோர் விரும்பும் கன்னி தமிழ் கவிநூறு செந்தமிழ் முருகனும் முக்கண் மூர்த்தியும் ஆய்ந்த தமிழ் தெள்ளுத்தமிழ் தேத்தமிழ் அது நம் இன்பத் தமிழ் என போற்றி புகழப்படும் தமிழெண்ணை மொழி இன்று உலகமெங்கும் செம்மொழியாய் வலம் பெறுகின்றது என்றால் அது பெருமைக்குரிய விடயமாகும். தமிழ் மொழியாம் நம் தாய்மொழி. எம்மை பெற்றெடுத்ததாய் எம்மை தாளாட்டியதும் தமிழ் மொழியிலே, எம்முடன் உறவாடியதும் தமிழ் மொழியிலே. தமிழன் ஒவ்வொருவரின் பிறப்பின் அடையாளம் தமிழ் மொழியே. அவ்வினத்துக்கு சிறப்பையும் பெருமையையும் கொடுப்பதும் தமிழ் மொழியே. இவ்வாறு போற்றி புகழப்படும் தமிழெண்ணை மொழி எதிர்காலத்தில் போற்றப்படுமா, வளர்க்கப்படுமா, நிலைத்து நிற்குமா எனும் சந்தேகம் அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. இச்சந்தேகத்தை போக்கி தமிழ் மொழியை ஓங்கச் செய்வது இளைய தலைமுறைகளாகிய எம்முடைய கடமையாகும். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழர்கள் உயிருக்கு நேர் என்று தமிழெண்ணை மொழியை அமுதாக வர்ணிக்கின்றார் பைந்தமிழ் புலவன் பாரதிதாசன். அத்தமிழை தன் உயிருக்கே என்று கூறிவிட்டார். அந்த புரட்சி கவி வழங்கி வரும் 1000 மொழிகளுள் தமிழ் மொழி சிறப்பானது. அதன் பெருமையும் பழமையும் புதுமையும் நோக்குதற்குரியது. தமிழ் மொழி சாகா மெருத்தெனும் அமிர்தத்திற்கு ஈடானது. தமிழ் மொழி தொன்மையானது. பல திராவிட மொழிகளுக்கு தாயாய் ஊற்றாய் முதல் தேவியாய் நிகழ்வு
தலைவர்கள் தமிழ் புலவர்கள் வழி நின்று நாமும் தமிழை வளர்க்க வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பல மொழிகளை கற்றறிந்த மகாகவி பாரதி கூறியிருந்தார். அவர் பல மொழிகளோடு தமிழ் மொழியை ஒப்பீடு செய்து பெருமை கொண்டார். ஒரு மனிதனின் கற்பனை ஆற்றலும் சிந்தனை வளர்ச்சியும் அவன் பேசும் மொழியில் தான் உள்ளது. உண்மையாய் கூறேன், ஒரு மனிதனின் பேச்சும் பீச்சும் மூச்சும் அவன் மொழியின் இனத்தின் பிரதிபலிப்பேயா. தமிழர்களால் மட்டும் தமிழ் மொழி வளர்க்கப்படுவதில்லை. வேற்று மதத்தவர்களாலும் வேற்று இனத்தவர்களாலும் தமிழ் மொழி வளர்க்கப்படுகிறது. இந்துக்களும் தமிழ் தான் பேசுகின்றனர், கிறிஸ்தவரும் தமிழ் தான் பேசுகின்றனர், முஸ்லீமும் தமிழ் தான் பேசுகிறார்கள். இனங்கள் தான் வேறுபடுகின்றது, பேசும் மொழி வேறுபடுவதில்லை. நாட்டை குடியேற்றிய ஐரோப்பிய இனத்தவர்களும் தமிழ் மொழியை கற்றறிந்தனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி என தமிழ் மொழியை போற்றப்படுகிறது. தமிழ் மொழி பூவுலகத்தை போல் அறியப்படாத ஒரு உண்மை. தமிழ் மொழியை மூதாதையர் சீராட்டி பாராட்டி வளர்த்து வந்தனர். முடியுரை மூவேந்தரும் நாடாளும் மன்னரும் தமிழ் மொழியை வளர்த்தனர். அதற்கு இனிமை என்று பெயர் வைத்தனர். இயல் என்றும் இசை என்றும் நாடகம் என்றும் முத்தமிழாய் வளர்த்தனர். கலைகள் பல கற்றனர், கலைஞானம் பெற்றனர். இதன் வழியே தமிழை வாழ்வாங்கு வாழ வழி செய்தனர். ஆகவே ஓர் இனத்தின் பெருமை, பண்பாடு, பழமை என்பவற்றின் அடையாள சின்னமாக விளங்குவது தமிழ் மொழியே ஆகும். தமிழை வளர்ப்போம், வேள்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச்சினை வழங்கி சென்ற மாணவி சரஞ்சா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து கிளை முகமது மகா வித்தியாலய மாணவி உதயகுமார் கோபிகா அவர்களுடைய பாடலிடம் கண்ணால கண்ணே
பாடலை வழங்கி சென்ற கிளை மொக்கமணி வித்தியாலய மாணவி உதயகுமார் கோவில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரை பற்றிய ஒரு சிறு உரை. பூநகரியின் தென்கிழக்கு பகுதியிலே முல்லை வனப்பு பகுதியில் அமைந்த முக்கமணி கிராமத்திலே முக்கம்மன் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற அன்பு நன்றி தங்கம் கோபிகா அவர்கள் இலங்கையிலே இடம்பெற்ற சக்தி டிவியினுடைய சூப்பர் ஸ்டார் நிகழ்விலே 4ஆம் இடத்தை பெற்று கிளிநொச்சி மாவட்டத்திற்கும் பூநகரி மனைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதனை இவ்விடத்தில் நாம் நினைவு கூட கடமைப்பட்டுள்ளோம். தொடர்ந்து முழங்காலில் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தரும் சமூக ஆர்வலருமான திரு சஜீவன் அவர்களினுடைய உரையம். என்னுடைய தாய்மொழியாம் தமிழுக்கு தலைவணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுடைய தலைவர் தம்பி சபேசன் அவர்களே மற்றும் இன்றைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்துக்கும் மேலாக இங்கு வருகை தந்திருக்கின்ற சமூக நலன் விரும்பிகள் மற்றும் நிகழ்வுகளை வழங்கி வந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய தினம் உண்மையிலேயே ஒரு மிகவும் ஒரு அருமையான நாள். எங்களுடைய இந்த பூநகரி பிரதேசத்திலே எங்களைப் போல பல உண்மையிலே சபேசன் போன்றோ இங்கு இருக்கின்ற இளைஞர்கள் போன்றோ பலர் வந்து சில நல்ல வழிகாட்டுதல்களை செய்வோம் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களால் உண்மையிலேயே ஒரு ஒருங்கிணைந்து செயற்பட முடியாத நிலை இருக்கின்றது. பரவலான தனித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த புள்ளியானது வைக்கப்படுகின்ற இந்த புள்ளியானது எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கும். அனைத்து பிரதேசத்தைச் சேர்ந்த பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்து அனைவருக்கும் இது ஒரு ஆரம்பமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதேவேளை உண்மையிலேயே மிகவும் திறம்பட அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சின்னம் உண்மையிலேயே அந்த குழுவிற்கு நாங்கள் எங்களுடைய ஒரு தனிப்படவும் நலன் விரும்பிகள் சார்பாகவும் நன்றியும் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் இந்த நிகழ்வில் உண்மையிலேயே எங்களுடைய இளைஞர்களை எங்களுடைய சமூகத்தை எவ்வாறு வழிபடுத்த வேண்டும் என்ற சில விடயங்களையும் சொல்லியிருந்தார்கள். அதே போல அந்த எவ்வாறு என்ன செய்ய வேண்டும், இளைஞர்கள் வந்து என்ன செய்யக்கூடாது என்றுதான் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுதுதான் சொல்கிறார். முதலாவதையாக நான் இங்கே சொல்லுகின்றோம், அந்த ஓய்வு நேரத்தில் என்னுடைய இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும். உண்மையிலேயே மிகவும் சிறந்த கருப்பொருள். நேற்று கூட என்னுடைய மன்னர் கச்சேரியிலே ஒரு பங்கு தந்தை ஒரு இந்தியாவிலிருந்தே வருகிறவர் அவர் சொல்லியிருந்தார். ஒரு நிகழ்வு ஒருவருக்கு வழிகாட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்யக்கூடாது என்று பேசுகின்றோமே தவிர எப்பொழுதும் கூட அவருக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதில்லை. அந்த என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உண்மையிலேயே இன்றைய நிகழ்வில் நான் பார்த்து கொண்டோம். உண்மையிலேயே என்னுடைய இளைஞர்களுடைய பொழுதுபோக்கு நேரத்தை எவ்வாறு வழிகாட்ட வேண்டும் என்று சிறந்த ஒரு நோக்காக இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த குழு வந்து பூநகரி பிரதேசம் முழுவதும் சிறப்புடன் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று அதற்கான எங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நாங்களும் சகம் பூநகரி பிரதேச ஒரு நலன் விரும்பி என்பதற்கு அப்பால் ஒரு குடிமகன் என்ற ரீதியில் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றும் உண்மையிலேயே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற வெளிநாட்டு நண்பர்கள், அதே போல மிக குறிப்பாக சபேசனுடைய பல்கலைக்கழகத்திலே எனக்கு அடுத்த ஆண்டு படித்த ஒரு ஜூனியர். நாங்கள் எப்போவுமே அடுத்த ஆண்டு படிக்கின்ற 2 வகுப்புகளுக்கு எப்போவுமே முரண்பாடு தான் காணப்படும். எப்போவுமே கீரியும் பாம்பு கூட இருக்கும். ஆனால் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சண்டைகளை வகுப்பு பொதுவாக வைத்துக் கொண்டாலும் தனிப்பட்ட கதைப்பதும் உண்மையிலே நிறைய நல்ல விடயங்களை தொடர்ந்து கதை பெறுபவர். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு முன்னுதாரணமான இளைஞனாக இருக்கின்றார். அதே போல அதை விட மிகவும் நான் இங்கே பார்த்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்த எனக்கு சமூக சேவையாளர்கள், எனக்கு என்னுடைய சிறு வயதிலே தெரிந்த திலநாதன் சார், என்னுடைய சிறு வயதிலே நாங்களுடைய முழங்கால் பாடசாலை படிக்கும் பொழுது இந்த ஸ்கவுட்ஸ் நிகழ்வுகள் ஏனைய நிகழ்வுகள் வந்து உண்மையிலேயே மாணவர்களை நல்ல வழிபடுத்துபவர்கள். அதே போல எங்களுக்கு சிறு வயதிலிருந்து இருந்த விசுவாசம் சார், கணபதி பிள்ளை சார், ஐயம்பிள்ளை இவ்வாறான பல சமூக ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அனைவரையும் ஒன்றிணைத்த இந்த நாள் உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு விடுமை தருகின்ற ஒரு நல்ல நாளாக அமையும் என்று நம்புகின்றோம். அதே போல இந்த சமூக சேவைகளில் ஈடுபடுவதை சற்று அனைவரும் ஊக்குவிக்க வேண்டும். நம்முடைய எல்லோருடைய பிரதேசங்களிலும் ஏராளமான கல்வி மாணவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய முழங்கால் பிரதேசத்தில் ஏராளமான பட்டதாரிகளும் கல்வி மாணவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோட அந்த சமூக சேவைகளில் ஈடுபட முன் வருவதில்லை. வெளியிடங்களில் சென்று நாங்கள் சில நண்பர்களை பார்த்து சில பிரதேசத்திலிருந்து வந்தவர்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும். எங்களுடைய பிரதேசம் முன்னேற்றம் அடைந்த பிரதேசமாக இல்லை என்ற ஒரு அவமானத்துடன் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தை முன்னேற்றம் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் மீண்டும் ஊருக்கு வந்தவுடன் எங்களுடைய அந்த சிலருடைய எண்ணங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, நான் ஒரு படித்தவன் என்ற எண்ணத்தை தனித்துவத்தை காட்ட சிலர் விரும்புகிறார்கள். சமூக சேவைகள் செய்யாமல் தனித்துவத்தை காட்ட விரும்புகிறார்கள். அந்த எண்ணங்கள் மாற்றம் பெற வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள்
படித்திருந்தாலும் படிக்காட்டியும் நல்ல ஒரு சமூகத்தில் வாழ வேண்டிய ஒரு நல்ல சமூகத்தை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த நிகழ்வை உண்மையிலேயே இந்த அமைப்பை ஆரம்பித்து வைத்த இந்த குழுவினர்களுக்கும் புனேரி பிரதேச நண்பர்கள் மற்றும் வெளிநாட்டில் வாழுகின்ற அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு எங்களுடைய இதை விஸ்தரிக்க உதவ வேண்டும் என்று கேட்டு இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கருத்துரையினை வழங்கி சென்ற உலகாவின் பொருளாதார உத்தியோகத்தரும் சமூக ஆர்வலருமான திரு சஞ்சீவநாதனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கிளை பூநகரி மத்திய கல்லூரி மாணவர்களின் குழுப்பாடல் இடம்பெறும். Thank you.
தமிழோடு கலை வளர்ப்போம், பண்பாட்டிற்கு பெருமை சேர்ப்போம். தமிழன் கலைக்கூடம் பெருமையோடு விளங்கும் அறிமுக விழாவும் சித்திரை கொண்டாட்டமும்.